பொதுவாக ஒரு புலனாய்வு அமைப்பு என்றால் புதிய வழக்குகளை பதிவு செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தும் என்று நாம் நினைப்போம். ஆனால் 2026 நிதியாண்டில் இடி ஒரு புதிய சாதனையை செய்துள்ளது. புதிய வழக்குகளை பதிவு செய்த அதே வேகத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 685 வழக்குகளை முடித்து வைத்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 3 மடங்கு அதிகம். இதை பழைய கோப்புகளை முடித்துவிட்டு புதிய சவால்களை எதிர்கொள்ள இடி தயாராக உள்ளது என்று சொல்லலாம். வரலாற்று பின்னணி. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்க இயக்குநரகம் என்பது நிதி சார்ந்த குற்றங்களை குறிப்பாக PMLA பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கும் ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பாகும். 2005 ஆண்டு முதல் இன்று வரை சுமார் 8851 வழக்குகளை இடி கையாண்டு உள்ளது. சமீப காலமாக அதிகரித்து வரும் பண மோசடி புகார்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார மோசடிகளால் இந்த அமைப்பின் பணிச்சுமை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைக்கவும் விசாரணையை வேகப்படுத்தவும் கடந்த ஆண்டு ஒரு புதிய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP தரப்படுத்தப்பட்ட செயல்பாட்டு நடைமுறையை கொண்டு வந்தனர். அதன் விளைவாகவே இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. மெக்கானிக்ஸ் ஆஃப் க்ளோஷர். வழக்குகள் முடித்து வைக்கப்படும் முறைகள். இடி வழக்குகளை முடித்து வைக்கும் முறையை வெறும் தள்ளுபடி என்று சொல்ல முடியாது. அதில் பல வகைகள் உள்ளன. ஃபார்மல் க்ளோஷர். நீதிமன்றத்தில் உரிய அறிக்கை தாக்கல் செய்து வழக்கு முடிவது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் க்ளோஷர் 1. விசாரணை முழுமையாக முடிந்து ப்ரோசிக்யூஷன் கம்ப்ளைண்ட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வழக்கு கோப்பில் இருந்து நீக்கப்படுவது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் க்ளோஷர் 2. விசாரணை முடிந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது சொத்துக்களை முடக்க முடியவில்லை என்றால் தற்காலிகமாக முடித்து வைக்கப்படுவது. ஆர்கைவல் க்ளோஷர். சட்டப்பூர்வ தடைகள் காரணமாக விசாரணை தொடர முடியாத வழக்குகள். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மற்றும் ஆர்கைவல் முடிவுகள் நிரந்தரமானவை அல்ல. புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் உயர்மட்ட அதிகாரிகளின் அனுமதியுடன் இந்த வழக்குகளை ரீஓபன் அதாவது மீண்டும் திறக்க முடியும். FI 2026 புள்ளி விவரங்கள். முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் 685. புதிய வழக்குகள் 1080. சொத்து முடக்கம் ரூபாய் 81,400 கோடி. மீட்கப்பட்ட தொகை ரூபாய் 32,000 கோடி. இந்த அமைப்பின் பணியை நாம் 2 தளங்களில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தடுப்பு நடவடிக்கைகள். சொத்துக்களை முடக்குவது மற்றும் மீட்டெடுப்பது மூலம் குற்றவாளிகளின் பொருளாதார சக்தியை முடக்குவது. செகண்ட் ஒன், நிர்வாக சீர்திருத்தம். வெறும் வழக்குகளை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிப்பதற்கான SOP-யை அமல்படுத்தி செயல்திறனை அதிகரிப்பது. ஒருபுறம் இடியின் அதிகாரம் மற்றும் செயல்பாடு அதிகரித்து வருவதாக விவாதங்கள் இருந்தாலும் மறுபுறம் பணிச்சுமை மேலாண்மை என்ற கோணத்தில் இந்த 685 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது ஒரு முக்கியமான முன்னேற்றம். எந்த ஒரு புலனாய்வு அமைப்பும் நீண்ட காலத்திற்கு வழக்குகளை இழுத்துக்கொண்டே இருக்க முடியாது. முறையான SOP மூலம் விசாரணையை விரைவுபடுத்துவதுதான் சட்டத்தின் ஆட்சியை அதாவது ரூல் ஆஃப் லா நிலைநாட்டும். எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரமும் வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தால்தான் முதலீட்டாளர்கள் அந்த நாட்டுக்கு வருவார்கள். முறைகேடாக பணம் ஈட்டுவது, வரி ஏய்ப்பு செய்வது போன்ற குற்றங்கள் நடக்கும்போது சாதாரண நேர்மையான முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இடி போன்ற அமைப்புகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை தடுப்பதன் மூலம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், நேர்மையான பொருளாதார சூழலை உருவாக்குகின்றன. உலகளாவிய முதலீட்டாளர்கள் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாட்டில் முதலீடு செய்வதற்கு முன் அந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்று பார்ப்பார்கள். ஒரு நாட்டின் பண மோசடி தடுப்பு சட்டம் வலுவாகவும் அதை செயல்படுத்தும் அமைப்பு தீவிரமாகவும் இருந்தால் அந்நிய முதலீட்டாளர்கள் தங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பி முதலீடு செய்வார்கள். இது நாட்டின் GDP வளர்ச்சிக்கு நேரடியாக உதவும்.